ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் மீண்டும் ஒரு கதை சொல்ல போகிறேன். இதை பாருங்கள், அந்த எங்கள் கிழவி படுத்திருக்கா. ஸோ எங்கள் கிழவி முன்னாடி தான் இந்த கதை சொல்ல போகிறேன். நான் பொய் சொல்லலை. ஏன்னா இந்த கதையோட ஹீரோயின் வந்து எங்கள் கிழவி தான். சரிங்களா? எனக்கு வந்து நடந்த கொடுமையை பற்றி தான் இன்றைக்கி திரும்பி சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட. 1992 நாங்கள்லாம் செஞ்சு இருந்தோம். நாங்கள் +1 +2 படித்தது செஞ்சு ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். ஏன்னா எங்கள் அப்பா அங்கே பிடிஓவா வேலையில் இருந்தாங்க. அதனால் அங்கே குவார்ட்டர்ஸில் இருந்தோம், செஞ்சு குவார்ட்டர்ஸில் இருந்தோம். கிட்டத்தட்ட 7 வருஷம் நாங்கள் செஞ்சில் தான் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னென்னா, அப்போ அடிக்கடி ஹோட்டலு டூரு நிறைய கூட்டிகிட்டு போகிறேன் எங்கள் அப்பா. அது ரொம்ப ஒரு ஜாலிகரமான லைஃப்னு சொல்லலாம். அதுலேயும் நிறைய ட்ராஜடி எங்கள் 2 பேருக்கும் இருந்துச்சு. எனக்கும் என் தங்கச்சி இறந்து போனேன், என் தங்கச்சிக்கும் நிறைய ட்ராஜடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைய கொடுமைகள் அனுபவிச்சுட்ருந்தோம். என்னன்னு கேட்டாக்கா, அதெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சில பேர் கேட்போம். அதாவது 3 பேர் இருக்கும்போது, ஒரு வீட்டில் 3 பொண்ணுங்க இருக்கும்பொழுது அந்த 3 பொண்ணுங்களையும் ஒரே லைனில் நடத்தணும், கொண்டு போகணும். அதுதானே ரூல்ஸு. ஆனால் எங்கள் அம்மா அப்படி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நேற்று நைட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து நான் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ என்னன்னா, அங்கே வந்து வசந்த பவன் சொல்லிட்டு அங்கே 30 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ், மாஸ் ஹோட்டல் மாதிரி இருக்கும். நைட்டு டின்னரு அந்த மாதிரி ஹோட்டல்லாம் அப்பயே செஞ்சு வந்து டூரிஸ்ட்டு பாயிண்ட் இல்லையா? அந்த வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் அப்போ நிறைய வருவாங்கன்றதால அங்கே ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப மாசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் வாரத்தில் 2 நாள் லீவு நாள், சனி ஞாயிறுலாம் நாங்கள் வந்து போவோம். அப்போல்லாம் சனிக்கிழமைலாம் ஸ்கூலே கிடையாது. அதனால் வந்து நாங்கள் ஜாலியாக சுற்றுவோம். காலையில் போயிட்டு செஞ்சிக்கோட்டை சுற்றுவோம். ஒரு நாளைக்கு சாத்தனூர் டேம் போவோம். திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு இங்கே இருந்துட்டு வருவோம். புளி சாதம் கட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த மாதிரி வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டலுக்கு போவோம், வசந்த பவனுக்கு போவோம். அவர் நடத்தின ஒரு அண்ணா, தெரிஞ்ச அண்ணன் தான், இளங்கீர்த்தி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோட்டலுக்கு போவோம். அப்போ போனாக்கா எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, இவங்க ஒரு இதில் உக்காந்துக்குவாங்க, எங்கள் அப்பா தனி டேபிளில் உக்காந்துக்குவாங்க. அவருக்கு எப்பயுமே அவங்க ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபு செட் ஆகாது. அது செட் ஆகாது. அதில் இன்னும் ஒரு குறை சொல்கிறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் 2 பேரையும் இங்கே உட்காருன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா எதிரில் உட்காருவோமா, எங்கள் அக்கா ஏஞ்சல், அந்த ஏஞ்சல் போயிட்டு தனியாக உட்காந்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ், தனி டேபிளில் உட்காந்துக்கும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பூரி சாப்பிடுவாங்க, குலாப்ஜாம் ரஜ்குல்லா சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து நெய் ரோஸ்ட்டு சாப்பிடுவாங்க. பெருசாக இருக்கும், அப்பயே பெருசாக இருக்கும் அந்த ரோஸ்ட்டு. அது சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டா அதை அப்புறம் ஒரு பூரி பொங்கல் எதனா கலந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த ரோஸ்ட்டை என்ன பண்ணுவாங்க, சாம்பாரெல்லாம் ஊற்றி பிச்சு எங்கள் 2 பேர் தட்டுலேயும் கொஞ்சம் அந்த தோசையை போடுவாங்க. எனக்கு அப்பயே பிடிக்காது. சம்டைம் எங்களால் அதெல்லாம் தின்னுடும் கொஞ்சம். அது கொஞ்சம் விவரம் தெரியாது. இப்போ இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன். பிறகு எங்கள் அம்மாவை எதிரில் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். நான் எதுவும் மாற்றி பேசலை, எங்கள் அம்மாவை எதிரில் வச்சு தான் சொல்கிறேன். இதுகளுக்கு ஆளுக்கு 3 இட்லி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா தான் ஆர்டர் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 பிள்ளைகளுக்கு நீ ஆளுக்கு 3 இட்லின்னு சொல்கிறல, கடைசி பிள்ளைங்களுக்கு அந்த பெரிய பொண்ணுக்கு அந்த 3 இட்லி தானே கொடுக்கணும். அவளுக்கு மட்டும் பூரி போவோம், ரசகுல்லா போவோம். அவங்க பூரி தான் சாப்பிடுவாங்க, ரசகுல்லா சாப்பிடுவாங்க. அது என்ன கணக்குன்னு நான் கேட்குறேன். அந்த தோசையை பிச்சு குழம்புன்னு போடுவாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே இவங்களோட ஹோட்டலுக்கு போனாக்கா நான் வண்டியிலே இருந்துருவேன், கார்லேயே இருந்துருவேன். நான் போகிறதில்ல, இது பொம்பளை இந்த மாதிரி போடுதுன்னு நான் போகிறதில்ல. எனக்கு அப்பயே பிடிக்காது. ஆனால் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நேற்று நைட்டு கூட கண்டினியூ ஆச்சு. பாருங்கள் நீங்களே இந்த கொடுமையெல்லாம் பாருங்கள். இந்த கொடுமையெல்லாம் என்னன்னு கேளுங்க அந்த கேள்வியை. சொல்ல எந்த பொருளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாம்பார்லாம் ஊறாமல் எடுத்து 2 வாய் வச்சுக்க சாப்பிடுங்கிறது ஒரு விதம். சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு அந்த சாம்பாரில் போட்டு குழன்னு எடுத்து கொடுக்குறதுங்கிறது ஒரு விதம். ஊற்ற கொஞ்சம் சின்னதாக ஊற்றுவோம்.